சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்று முடிஞ்சதிலிருந்து அதிமுகவில் பல உட்கட்சி பிரச்சனைகள் நடைபெற்று வருது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட செயலராக இருந்த சி.வி. சண்முகம் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் புதிதாக பசுபதி என்பவர் மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தலைமையில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருது. இந்த நிலையில்தான் தான் இன்று சி.வி. சண்முகம் வெற்றி பெற்ற மயிலம் தொகுதியில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி சி.வி. சண்முகத்தை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. குறிப்பாக குறுநில மன்னர் போல சி.வி. சண்முகம் செயல்பட்டு வந்ததா குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் என்ன பேசினார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்க இங்க நடக்கிற சில சிலிபஸன் எல்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் தானா அடங்கி போயிடும். இப்ப அவங்க கூட்டத்துக்கு வரவெல்லாம் சொன்னாங்க. நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் எங்கள் உடம்பிலே ஓடுகிறது என்றால் நம்ம கட்சியினுடைய ஒரு மீட்டிங் நடக்கும் போது நம்மளால போகாம இருக்க முடியுமா? நம்மளுடைய கட்சியினுடைய தலைவர்கள் வரும்போது நம்மளால பார்க்காம இருக்க முடியுமா? நம்முடைய ரத்தம் நமக்கு சூடேறாதா? எங்களை கூட கேட்டாங்க, ஏன் நீங்க ஏன் எம்எல்ஏவை கூப்பிட வேண்டியதானே? நாங்க எம்எல்ஏ எப்படி நாங்க கூப்பிட முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உழைப்பால் 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேச்சையும் மதிக்காமல், கழகத்தினுடைய கொறடா பேச்சையும் மதிக்காமல் கட்சிக்கு எதிர்ப்பாக தாவேகா கட்சிக்கு வாக்களிக்கின்றார். தாவேகா கட்சிக்கு அவர் வாக்களித்த காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி சார்பாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை எப்படி நாங்கள் இந்த பொழுதுக்கு அழைக்க முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஜெனரேஷனும் நமக்கு ஒரு தலைவர் வந்திருக்காங்க. அந்த தலைவரை பின்பற்றி தான் நம்ம நடந்து கொண்டிருக்கணும். ஒரு காலத்தில் எம்ஜிஆர், ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா, இப்போது நம்மளுடைய புரட்சி தமிழர். நம்முடைய தலைமை தான் நமக்கு முக்கியம். இந்த கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கழகம். தொண்டர்கள்லாம் ரத்தத்தை வேறையாக சிந்தி வெளுத்த கழகம். நீங்கள் தலைவர் மீது நீங்கள் அவதூறுகளை எடுத்து வைக்கின்றீர்கள். இந்த கழகத்தின் மீது 2வது அவதூறு சொல்றீங்க. இந்த கழகத்தை மூழ்குகின்ற கப்பல் என்று சொல்கின்றீர்கள். இந்த கழகத்தில் 177 பூத்து, ஒரு பூத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 பேர் வாங்கிக்க மாட்டீங்களா? ஒரு 20 பேர் வாங்கிக்க மாட்டீங்களா? ஒரு பூத்துக்கு 20 அதிமுக தொண்டர்கள் வாங்கிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட நம்ம பார்த்தா இன்னைக்கு 6400 தொண்டர்கள், 6400 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இரவு பகல் பாராம அவருடைய சொந்த காசுலாம் செலவு பண்ணி உழைத்து இவரை வெற்றி பெற செய்தார். இவர் அவ்வளவு வெற்றி பெற செய்த அனைத்து தொண்டர்களையும் ஈட்டியாத இதயத்திலே குத்துற மாதிரி சொல்றார், இது எனக்கு பாமக போட்ட பிச்சை என்றார். அவருக்கு கிடைத்த இந்த எம்எல்ஏ பதவி பாமக போட்ட பிச்சை. இந்த கட்சிக்கு கிடைத்த 26 சட்டமன்ற உறுப்பினர் பதவி பாமக போட்ட பிச்சை என்றார். அப்ப அந்த 5700 கழக தோழர்களுடைய உழைப்புல என்ன சும்மாவா? அவ்வளவு உழைக்கலையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பேர் இதுல உழைச்சி எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம உழைச்சிருக்காங்க. இதே போலதான் அவர் ஏற்கனவே திண்டிவனம் தொகுதியா இருக்கும் போது என்ன உங்களுக்கு தெரியும், 2001 2006 அப்புறம் 2011 விழுப்புரம் தொகுதிக்கு வந்துட்டார். விழுப்புரம் தொகுதிக்கு வந்த உடனே இந்த மயிலம் தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை பார்க்க வந்தா அப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் இங்க வேலை இல்ல, நாங்க விழுப்புரம் போயிட்டோம், விழுப்புரம்ல தான் எங்களுக்கு வேலை அப்படின்னா. 10 வருஷம் விழுப்புரம்ல மந்திரியா இருந்தார். விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெற்று 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். 10 ஆண்டு காலம் நீங்க நட்டி நிற்பீங்க. உங்களுக்கு தான் ஏதோ எலெக்ஷனுக்காக முன்னாடி ஏதோ பண்ணிருப்பாரு போயிருப்பாரு. 10 ஆண்டு காலம் விழுப்புரம் தொகுதியில் இருக்கிற யாருக்குமே அவர் எதுவும் செஞ்சதில்லை. விழுப்புரம் தொகுதியில் இருந்தவங்க எல்லாருமே 10 வருஷமா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற வார்டு செயலாளர் பேர் கூட அவருக்கு தெரியாது. அங்க இருக்கிற கிளை செயலாளர் பேர் தெரியாது. விழுப்புரம் எத்தனை வார்டு இருக்குதுன்னு தெரியாது, எத்தனை கிளை இருக்குதுன்னு தெரியாது. அப்படி அவர் எதுவுமே தெரியாது. எந்த கிளை செயலாளர் வார்டு செயலாளரும் அவர் எதுவும் செஞ்சதே கிடையாது. எல்லா வார்டு செயலாளரும் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க.
அதனாலதான் அவர் 2021 பெரிய தோல்வி அடைஞ்சார். 15,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைஞ்சார். அப்போ அதிமுக இருந்து நிறைய பேரு அவருக்கு வாக்கு போற மறந்துட்டாங்க. ஏன்னா அவர் 10 ஆண்டு காலம் இந்த கட்சியில அமைச்சரா இருந்தது, யாருக்குமே எதுவுமே செய்யாத ஒரு காரணத்தால மட்டும் இல்ல, யாரையுமே அவங்க மதிச்சதாவே இல்லை. அவங்க அவங்கள ஒரு பெரிய மன்னர் மாரி நினைச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு மன்னர் பரம்பரை மாரி நினைச்சுக்கிறாங்க. மனித இனத்திலே அவங்க ஒரு தனிப்பட்ட இனம், நம்மளை போல தொண்டர்கள் ஒரு தனிப்பட்ட இனம் என்று நினைச்சார்கள். நம்மளை யாரையும் மதிக்காத காரணத்தினால விழுப்புரம் தொகுதி உண்மையிலுமே சிறப்பா ஒரு வெற்றி பெறக்கூடிய தொகுதி. அந்த வெற்றி பெறக்கூடிய தொகுதியினுடைய வெற்றியை தவறவிட்டது இவங்களுடைய செயல்பாடு தான். இவங்களுடைய தவறான செயல்பாடுல தான் விழுப்புரம் தொகுதியை தோத்தது 2021. தோத்தவனே இப்ப திருப்பி மயிலம் தொகுதிக்கு வந்துட்டாங்க. மயிலம் தொகுதியில மயிலம் தொகுதிக்காக இப்ப மயிலத்தை பாடுபட்டு மயிலத்தில் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இப்ப அவங்களெல்லாம் சொல்லி ஏமாத்துறாங்க. இப்ப எல்லாருக்கும் லிஸ்ட் எடுக்கிறாங்களாம், யாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி யாரும் போகக்கூடாது, ஏன்னா இங்க இந்த கூட்டத்துக்கு யாரும் வரக்கூடாது கிளை செயலாளர் கூட சொல்றாங்களாம். ஒவ்வொரு கிளை செயலாளருக்கும் நாங்க எம்எல்ஏ நிதியில இருந்து 5 லட்சம் ரூபாய் வேலை தரணும். மயிலம் தொகுதி பூரா எவ்வளவு கிளை செயலாளர் இருப்பாங்க நீங்களே கணக்கு போட்டுங்க. எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியினுடைய நிதி 3 ரூபாய் தான். என்ன அதுல பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அரசாங்கம் சில சட்டங்களை ஊனமுற்றவங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லும். மீதி 2 கோடி ரூபாயில எவ்வளவு பேர் கொடுக்கலாம் பாருங்க, 40 பேருக்கு தான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். இவங்க அதை கூட செய்ய மாட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆண்டு எம்எல்ஏ வளர்ந்து வாய்ப்பு இல்லை. அவங்க ஒரு ஆண்டு எம்எல்ஏ நிதி கூட வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த ஆட்சியே ஒரு ஆண்டுக்கு மேல நீடிக்காது. இது ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக தான் இருக்கும். இது ஒரு மாய கண்ணாடி ஆட்சியாக தான் இருக்கும். இது ஒரு மாய மேகங்களால் மறைக்கப்பட்ட ஆட்சியாக தான் இருக்கும். இது மக்களுக்கான ஆட்சியாக நிச்சயம் இருக்காது. இது மக்கள் உணவுகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக நல்ல செய்யற ஆட்சியாக நிச்சயமாக இந்த ஆட்சி இருக்காது. இந்த ஆட்சி விரைவிலே இந்த குதிரை பேர ஆட்சி, பொய்க்காப்புகளை ஆட்சி, அடுத்தவருடைய முதிலே சவாரி செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சி வெகு விரைவிலே காணாமல் போய்விடும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி வெகு விரைவிலே கழிந்துவிடும்.